அதாவது ரீசென்ட் டைம்ஸ் ரொம்ப ஆக்ஷன் மோட்ல எல்லாம் இறங்கி இருக்கீங்கல்ல, சோ அது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலாக வந்து அந்த சீன் அவ்வளோ ஆக்ஷன் மோட்ல நான் இறங்குவேன் அப்படின்னு எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் அந்த சீன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சார் சொன்னார், இன்னும் கூட கொஞ்சம் கோவம் காட்டலாமா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இது வரைக்கும் ஜனனி அந்த அளவுக்கு ரேஜ் காட்டினது இல்லைல்ல. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் கோவப்படலாமா அப்படி சொல்லி கேட்டார். ஸோ ஐ தாட் ஐயோ நம்ம நல்லா பண்ணலையோ, சரி ஓகே இந்த வாட்டி நல்லா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு செகண்ட் டேக் ஃபர்ஸ்ட் ஃபுல் டேக் எடுக்கும்போது அந்த கோவம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டோம். அப்போ சார் சொன்னார் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே சப்போஸ் கம்மியாக வேணும்னா அவரே சொல்லுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரீம் ஃபயர் மோட்ல இறங்கி நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆமா, எனக்கே தெரியல நான் அந்த டைம்ல அந்த ஷாட்ல என்ன பண்ணேன், அந்த டயலாக்ஸ் எல்லாம் என்ன பேசினேன் எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபுல்லா வைப்ரேட் ஆயிட்டு இருந்தேன். ஃப்ரம் த இன்சைட் ஐ வாஸ் வைப்ரேட்டிங். என்ன பேசினேன் எதுவுமே தெரியாது. ஆனா அந்த ஷாட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கை தட்டினாங்க. சார் வந்து கை கொடுத்தாரு. அப்பதான் ஓகே இதுதான் எதிர்பார்த்தாரு போல, இதுதான் வேணும் போல அப்படின்னு. பட் எவ்ரிபடி இந்த சீன் கோஆபரேட்டட். மெயினா விபு கதிர் வந்து ரொம்ப கோஆபரேட் பண்ணாரு. அந்த சீன்ல வந்து நான் உண்மையாவே ரொம்ப கோவப்பட்டு அவரை வந்துட்டு அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து என்ன முடியுமோ அதை நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கு வந்து ஒரு கோ ஆர்டிஸ்ட் எவ்வளோ கோஆபரேட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லை. அதுவும் கதிர் மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அவரு கோஆபரேட் பண்ணதான் இருக்கிறதே எனக்கு வந்து அந்த சீன் நல்லா வந்ததுக்கு காரணம் நாட் ஜஸ்ட் மீ,